இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. ராசி சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசிக்காரங்க. இந்த மகர ராசி அப்படின்னாவே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுறுசுறுப்பாக இவங்க செயல்படுவாங்க. ஆனால் இவங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இருக்கும். ஒரு தொழிலை ஆரம்பித்தாங்கன்னா கூட எடுத்த உடனே அந்த அதிர்ஷ்டம் லாபம் அப்படின்னு இருக்காது. கொஞ்சம் இடைஞ்சல்கள் வந்து அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் உங்களுக்கு லாபமோ ஒரு நல்ல விஷயமோ நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மகர ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா மனோதிடம் அதிகம் உள்ளவங்களாக இருப்பாங்க. நிறைய அனுபவங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு பொறுமையாக காத்துட்டு இருப்பாங்க. எப்படா நமக்கான வாய்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகர ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026லேருந்து 2027 வரைக்கும் அடுத்து வருகின்ற 12 மாதங்களுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த 7-8 ஆண்டுகளாக அதிர்ஷ்டமும் இல்லை, வேலையும் இல்லை, செய்கிற வேலையிலையும் லாபம் இல்லை, போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு நிறைய இடைஞ்சல்கள், குடும்பத்தில் எனக்கு ஒரு மதிப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசிக்கு இந்த 2026லேருந்து 2027 குரு பயிற்சி நல்ல ஒரு அமோகமாக இருக்குது. ஏன்னா முழு சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். இந்த குரு பகவான் நல்ல இடத்துல நம்மளுடைய மகர ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்வாதாரம் படிப்படியாக முன்னுக்கு வரப்போகுது. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா இது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து இந்த குரு பயிற்சியானது நடைபெறுது. இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சியானது நடைபெறும். இந்த ஒவ்வொரு ராசிக்கும் மாறும்போது ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அது குரு பகவான் இப்போ வந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசியில் உச்சம் பெற்று வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் முழு சுப கிரகமாக இருக்கிறதுனால 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் தருவார். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசிக்கு இந்த வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் நிறைய சவால்களையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் இனி வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நீங்களே எதிர்பார்க்காம நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய கிரகங்களில் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் தான் பார்க்கப்படுது. இந்த 2 கிரகங்களும் மாறும்போது தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சியோட கொஞ்சம் பெருசு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனக்காரகன் இல்லையா, அதனால் ஒரு மனிதனுடைய செல்வ செழிப்பு, அந்தஸ்து, மரியாதை, அறிவு இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். இவர் வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மகர ராசிக்கு சனி பகவான், குரு, ராகு, கேது இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால நீண்ட காலமாக நிறைய இன்னல்கள் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய மகர ராசிக்கு அடுத்த வருகின்ற 12 மாதங்களுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 2.5 ஆண்டு காலம் நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில தாக்கத்தை அதிகமாக கொடுத்துட்டு இருந்திருப்பார். வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த குரு பகவானும் நல்ல இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால நல்ல ஒரு அமோகமான பலன், நல்ல ஒரு சந்தோஷமான
அபரிவிதமான நல்ல விஷயங்கள்லாம் இந்த மகர ராசிக்கு இனி வருகின்ற நாட்களில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இது வந்து முழு சுபர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குரு பயிற்சியை. ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னா இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாருன்னா தான் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்டிலே கூட சுபகாரியெல்லாம் நடக்குதுன்னா இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தாருன்னா தான் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். ஏன்னா குரு அருள் இல்லை எனில் மற்ற எந்த அருளும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதற்கேற்றார் போல தான் கிரக அமைப்புகள் கரெக்டாக அந்த மாதிரி குருவோடைய நல்ல நல்ல இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா தான் உங்களுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்கும். வீட்டில் திருமணம் பண்ணுற சுபகாரியம், குழந்தை பேர், பிள்ளைங்க பெரிய பொண்ணாகிறது, அதே மாதிரி வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நடக்கிறது இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு அப்படிங்கிறது வியாழன், இந்த கோள்கள்லேயே மிகப்பெரிய கோள், 12 ராசிகள்லேயே நல்ல மாற்றத்தை தரக்கூடியவர், சவாலான பலன்களை எல்லாம் சாதனை செய்யக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு கிரகம் தான் இந்த குரு கிரகம். ஒருவனுடைய கல்வி, வேலை, திருமணம், பணவரவு இதெல்லாம் குறிக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் நல்ல இடத்துல வந்து நம்மளுடைய மகர ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையில் இருந்த பிரச்சனையை சரி பண்ணுவார். வேலையில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். கடன் தொந்தரவுகளால் பாதிக்கப்பட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த தொந்தரவுகள் பரிபூரணமாக சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இதுவரையிலும் எந்த விஷயத்துக்காக கடன் பிரச்சனைக்காக ரொம்ப ஓடிக்கிட்டு பிரச்சனையை நிறைய அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து பரிபூரணமாக வெளியில் வருவீங்க. காதல் திருமணம் கைகூடி வர்றதுக்கான யோகம் இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல குரு பகவான் வந்து அமரும்போது கட்டாயம் அடுத்த 12 மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குருவோடைய பார்வை நேரடி பார்வை விழுவதனால இந்த காலகட்டத்தில் வீட்டில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாகும். நல்லவங்களுடைய தொடர்பு அதிகமாகும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்ல ஒரு வழிகாட்டிகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில இடைஞ்சல்களையும் மன கஷ்டத்தையும் அனுபவிச்சிருந்தீங்க இல்லையா, இந்த காலகட்டத்தில் ஒரு சில வழிகாட்டிகள் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வாழவே முடியல, நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது, எனக்கு உதவுறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய உதவி கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். நீங்களே ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிதி சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஓராண்டு காலம் உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு, வேலையில் ஏதாவது ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் வேலையில் சின்ன சின்ன தடைகள், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம். வருகின்ற நாட்களில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும். அதிக தண்ணி குடிங்க. இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே மகர ராசி அப்படின்னாவே கடினமான உழைப்பை போடக்கூடியவங்க. இந்த காலகட்டத்தில் உழைப்பை அதிகமாக போடுவங்களை ஒழிச்சு ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் போயிடுவீங்க. அதனால் உடல் ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு பணவரவு கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த மகர ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். பேசிய பல காரியங்கள் சாதிக்க போகிறீங்க. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வெளியில் நீங்கள் உங்களுடைய புகழ், அந்தஸ்து இதெல்லாம் உயரப்போகுது. இதனால் வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, பெயர் இதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம். வருகின்ற நாட்களில் நீங்கள் கொடி கட்டி பறக்க போகிறீங்க. நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்க போகுது. மனதில் இருந்த அந்த பயமெல்லாம் நீங்கி தைரியமாக எல்லா விஷயத்துலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொழில் கூட ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க. நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பார்ட்னர் மூலிமா இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்குறத விட
விட நீங்களாக ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குரு வந்து 7ஆம் பார்வையால் இருக்கிறதுனால நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள், நல்ல ஒரு பண்பாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. தரமான வரன் அமையும். அவங்க மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மகர ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. புதுசாக வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பழைய சொத்தை விற்றுட்டு கூட புதுசாக ஒரு சிலர்லாம் சொத்து வாங்குவீங்க. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த தடைப்பட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் படிக்க முடியாமல் கல்வியை கூட பாதியில் விட்டுருப்பீங்க. அவங்களாம் வருகின்ற நாட்களில் மீண்டும் அந்த கல்வியை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். தொழிலில் வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு வருமானத்தை வருகின்ற நாட்களில் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மறக்காமல் வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஆசிரியருடைய ஆசி பெறுறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆசிரியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் ஒரு இனிப்போ அல்லது அவங்களுக்கு ஒரு வஸ்திரமோ எடுத்து கொடுத்து, அதுவும் மஞ்சள் நிற வஸ்திரமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. அந்த மஞ்சள் நிற வஸ்திரமோ எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசியை வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே மாதிரி ஏழை எளிய மாணவர்களுக்கு இனிப்பு ஒரு கடலை மிட்டாய் வாங்கி அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.